வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் வினோத். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீஸி ஜோஷ் சாண்ட்விச், ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறோம். அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா சாண்ட்விச் சாப்பிட்ருப்பீங்க. இது பேசிக்கலி பொட்டேட்டோ வச்சு ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு ஸ்டஃபிங் ஒன்று பண்ணி, அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி, தென் ரோஸ்டட் ப்ரெட்டில் வந்து ஸ்டஃபிங் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு சாண்ட்விச் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ரெட் ஸ்லைசஸ் 3 நம்பர், வேக வைத்த பீன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், வைத்த உருளைக்கிழங்கு 1 கப், துருவிய சீஸ், வேக வைத்த கேரட் 1 டேபிள் ஸ்பூன், சிறிதாக நறுக்கிய வெங்காயம், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட் நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஸ்டஃபிங்க்கு வந்து ஃபேட் வந்து ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபைன் சாப்ட் ஆனியன்ஸ், அந்த ஆனியன்ஸ் கொஞ்சம் நல்லா ஃபைனாக சாப்ட் ஆகணும், பச்சை வாசனை போகணும். பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஆனியனோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது. பிளான்ட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிளான்ட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், கொஞ்சமாக சிக்கன் ஸ்பைசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேவிங் ஜீரா பவுடர், கொஞ்சமாக தனியா பவுடர், டர்மரிக் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் தான் போடணும், அதில் ரொம்ப கலர் மாறிடும். அப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கிற மேஷ்ட் பொட்டேட்டோஸ், இப்போ இந்த மசாலாவோட இந்த பொட்டேட்டோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்படின்னு ஆல்மோஸ்ட் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. கொரியன் ட்ரெஸ் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்தா அவங்க வந்து ஆல்வேஸ்லி இன்டேக் எடுத்துக்க மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க, ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சீஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து நம்ம வந்து அவைலபிள் இந்த மார்க்கெட். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டில் நான் எடுத்துக்கிறேன். முக்கியமாக இது வந்து ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பால்ஸை நம்ம ஆக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டஃபிங் சாண்ட்விச் பண்ணும்போது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு வந்து டோஸ்டடாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டஃபிங் இஸ் ரெடி. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஃப்ளேவர், நல்ல மனம், ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு எண்ணெயான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அப்புறம் நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். பட் அப்புறம் உங்கள் வீட்டில் டெலமெண்ட் இருந்தால் டெலமெண்ட் அப்புறம் நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு சாண்ட்விச்கான ஸ்டஃபிங். அது வந்து சீஸ் ஆட் பண்ணியிருக்கு, மேஷ்ட் பொட்டேட்டோஸ், சீஸி ஜோஷ் சாண்ட்விச்கான ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங்கை வந்து ஸ்லைஸ்டு டோஸ்டட் ப்ரெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் லைக் டபுள் டேக்கர் சாண்ட்விச். ஸோ ஒரு லேயர் மேலே இன்னொரு ஸ்டஃபிங் லேயர், இந்த ஃபைனல் லேயர் கேன் யூஸ் வித் த ப்ரெட். ஸோ இந்த கார்னர்ஸ் க்ரம்ஸ் கட் பண்ணணும், கட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைஃப் வச்சுக்கோங்க, சென்டர் ஹேண்ட்ஸ் வச்சுக்கோங்க. கட். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். சீஸி ஜோஷ் சாண்ட்விச் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃபிங் தெரியும். So very colorful. It's like a double decker sandwich. இப்போ இந்த சாண்ட்விச் வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணிடுவோம்.
இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பைப்பிங் ஆஃப் டொமேட்டோ சாஸ். இந்த எம்மி ஜோஷ் சீசி சாண்ட்விச் ஆர் சீசி ஜோஷ் சாண்ட்விச் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இந்த சாண்ட்விச் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒரு குவிக் சாண்ட்விச் ஈவினிங் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி கெட் டுகெதர் மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக் சாண்ட்விச் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுத்துங்க, ரெசிபி நோட் பண்ணிட்டு போயிடாதீங்க. Until then, bye from Dr. Chef Vinod. Bye.